வணக்கம் நண்பர்களே. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். என்னன்னா, நான் லாஸ்டா ஒரு கேமிங் லேப்டாப் பத்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதோட ஸ்பெக் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி சொல்லும்போது நான் அந்த வீடியோவோட லாஸ்ட்ல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீங்களும் இந்த மாதிரி ஒரு கேமிங் லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 2 லேப்டாப், தரமான லேப்டாப், சூப்பர் ஸ்பெக்காக அவங்க 2 மாசமா யூஸ் பண்ணி அதோட ரிவ்யூ நம்மள்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாங்களா? இதுல 2 லேப்டாப் சொன்ன பார்த்தீங்களா, அதுல ஒன்று லினோவா எல்ஓக்யூ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹெச்பி விக்டாஸ். இந்த லினோவா எல்ஓக்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு தரமான லேப்டாப் தான். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சார் வாங்கினாங்க. வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. என்னன்னா, ஏஎம்டி வேரியன்ட் எடுக்கலாமா இல்ல இன்டெல் வேரியன்ட் எடுக்கலாமா. அது ஏஎம்டி வேரியன்ட்ல என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கு, அதே மாதிரி இன்டெல் வேரியன்ட்ல என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கு, இதுல ஏன் நாங்க ஸ்டெக் ஆகி நின்னோம் அப்படின்றதும் நான் டீட்டெயிலாக சொல்றேன். அது நமக்கு ஸ்பெக் பார்த்தா தான் புரியும். அந்த ஸ்பெக்கை பார்ப்போம். இந்த லேப்டாப்போட கான்ஃபிகரேஷன் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்டெல் கோர் i5 13th ஜென் HX ப்ராசஸர், 16 கோர். அதை 2 கோரா பிரிச்சிருக்காங்க. 8 பர்ஃபார்மன்ஸ் கோராவும் 8 எஃபிஷியன்சி கோராவும் பிரிச்சிருக்காங்க. 24 த்ரெட் இருக்கு. பி கோர் 2.1 கிளாக் ஸ்பீடு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5.0 GHz வரைக்கும் போகுது. இ கோரை பொறுத்தளவு 1.5 GHz 3.7 GHz வரைக்கும் போகுது. அப்படின்றப்ப இது ஏஐ பவர்டு கேமிங் லேப்டாப். என்விடியாவை பொறுத்தளவு GeForce RTX 5050 8GB GDDR7 தான் கொடுத்துருக்காங்க. பூஸ்ட் கிளாக் 2370 MHz. டிஜிபி 100 வாட்ஸ். 440 AI டாப்ஸ். மெமரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 16GB DDR5 4800 MHz. ஸ்டோரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1TB SSD M.2 PCI 4.0 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெக்கு தான் சார் எனக்கு சென்ட் பண்ணது. இந்த ஸ்பெக்கை சென்ட் பண்ணிட்டு, சார் இது வாங்கலாமா, அதே மாதிரி இன்னொரு ஸ்பெக்கு நான் பார்த்து வச்சிருக்கேன், அந்த ஸ்பெக்கும் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. அதாவது இன்னொரு ஸ்பெக் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஏஎம்டி வேரியன்ட். ஏஎம்டி ரைசான் 7250 8 கோர் 16 த்ரெட். பூஸ்ட் கிளாக் அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா 5.1 GHz. ஏஐ பவர்டு கேமிங் பிசி தான் இதுவும். இதுல என்பியூ அப்படின்றது இன்டகிரேட்டடாகவே இருக்கு. அதாவது டாப்ஸ் அப்படின்றது 16 டாப்ஸ் வரைக்கும் இருக்கு. இதுவும் சேம் தான். ஏன்னா NVIDIA G4 RTX 5050 கிராபிக்ஸ்ல 8GB GDDR7. பூஸ்ட் கிளாக்கை பொறுத்தளவு 2662 MHz. டிஜிபியை பொறுத்தளவு 100 வாட்ஸ். 440 AI டாப்ஸ். இது 24GB DDR5 5600 MHz. ஸ்டோரேஜ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1TB SSD M.2 PCI 4.0. அப்போ இந்த 2 கான்ஃபிகரேஷனையும் எனக்கு சென்ட் பண்ணாங்க. ஏன்னா இதை உங்கள்கிட்ட சொல்றேன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். ஏன்னா 2 லேப்டாப்பை எப்படி கம்பேர் பண்ணி நம்ம வாங்குறது அப்படின்னு. இந்த இடத்துல சார் ஸ்டெக்காக நின்னப்போ இதுல 2த்துல எது பெஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், சார் இதுல இன்டெல் வேரியன்ட்ல நல்லா இருக்கு, சூப்பராகவே இருக்கு. அது கோரை பொறுத்தளவு 16 கோர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பி கோர் 8 இ கோர் 8 கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப இதுல பர்ஃபார்மன்ஸ் லேக்லாம் இருக்காது. ரெண்டாவது RTX 5050 கிராபிக்ஸ் இருக்கு. அதுவும் GDDR7 தான் நீங்க கொடுத்துருக்கீங்க, லேட்டஸ்ட் வெர்ஷன். அப்படின்றப்ப லேப்டாப் எந்த இடத்துல லேக் இருக்காது. உங்களோட பர்ஃபார்மன்ஸ், அதை வீடியோ எடிட்டிங்கா இருக்கட்டும், அவங்களோட படிப்பு சம்பந்தமா உள்ள ஒர்க்கா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த லேப்டாப்பை பொறுத்த அளவு பர்ஃபெக்டா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி மெசேஜ் எல்லாமே அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. லேப்டாப் ஒர்க் பண்ணுற இமேஜ் எல்லாமே எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் நான் அதில் வீடியோ ஒரு சில இதெல்லாம் கேமிங் ப்ளே பண்ணி கேட்டிருந்தேன். பட் அவங்களுக்கு ஒரு சில ஒர்க்கெல்லாம் இருக்குங்க. அதனால் நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவு இந்த ரிவ்யூ நமக்கு கிடைச்சதே பெரிய விஷயம். ஏன்னா ஒரு யூசர்கிட்டேருந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் பெரிய விஷயம். ரெண்டாவது, நான் சொல்லியிருந்தேன் என்ன லேப்டாப் வாங்கலாம்னு நம்ம சொல்லி அந்த லேப்டாப்பை சார் வாங்கியிருக்காங்க. அதோட ரிவ்யூ தான் நம்ம தெளிவாக பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த லினோவா எல்ஓக்யூவோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 90,000. அதாவது சார் ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் டேஸில் ஆஃபரு, கார்டு ஆஃபரு இதெல்லாம் போட்டு வாங்கியிருக்காரு. வாங்கினதில் டோட்டலாக ஃபைனலாக வந்தது 90,000க்கு வாங்கியிருக்காங்க. இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால் 2 மாதத்துக்கு முன்னாடி வாங்கின ப்ரைஸ் தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ஹெச்பி விக்டாஸ். ஹெச்பி விக்டாஸில் ரைசான் 5 தான் நம்ம சொல்லியிருந்தோம். 8645 HX ப்ராசஸரு, 6GB NVIDIA GeForce RTX 3050 கிராபிக்ஸ், 16GB DDR5 5600 MHz RAM, 512GB PCI SSD, Windows 11 2024 MS Office இதெல்லாம் சொல்லி நம்ம இந்த லேப்டாப்போட ரிவ்யூவும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த லேப்டாப்பும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 மாசமா யூஸ் பண்ணிட்டு அதோட ரிவ்யூவும் சொல்லியிருந்தாங்க. இந்த ஹெச்பி விக்டாஸோட ரிவ்யூ சார் சொன்னதை நீங்களே கேளுங்க. சார், நான் உங்களோட வீடியோ பார்த்தேன். நான் கேரளாவிலேருந்து பேசுகிறேன். உங்களோட ஹெச்பி விக்டஸு ப்ளஸ் நைட்ரோ அந்த கம்பேரிசன் வீடியோ இருந்துச்சுல்ல, அது இப்போ தான் பார்த்தேன்.
நான் அந்த ஹெச்பி விக்டஸ் சேம் 8645 ரைசன் 5 அந்த மாடல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2 மந்த் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ மீன் அது நல்லா இருக்கு. என்ன பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆனாலும் எல்லாமே ஓகே தான். பேட்டரி பேக்கப் நல்லா கிடைக்குது. நார்மல் ஒர்க் எடுக்கும்போது இப்போ யூடியூபு, எம்எஸ் ஆஃபீஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஹவர்ஸ் எபவ் பேட்டரி பேக்கப் கிடைக்குது. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணால் தான் மெசேஜ் அனுப்புகிறேன். இப்போ வந்து சார் சொன்ன ரிவ்யூ வந்து கேட்டிருப்பீங்க. பொதுவாக ஹெச்பி விக்டாஸை பொறுத்தளவு என்னன்னா, இது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ அப்படின்ற மாதிரி யாரும் கொடுக்கல இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம அசூஸ் ஸ்டஃப்ல A15 பற்றி போட்டிருந்தோம். அப்போ நிறைய எனக்கு மெசேஜ் வந்துச்சு வாட்ஸ்அப்பில். ஆனால் இது வந்து ஒய்ஃபை ப்ராப்ளமாக இருக்குண்ணே, ஃப்ளிக்கரிங் இஷ்யூ இருக்குண்ணே, ப்ளூடூத் வந்து ஒர்க் ஆகலைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் வந்து எனக்கு அடுத்து எனக்கு மெசேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்றப்ப தான் ஓஹோ அசூஸ் ஸ்டஃப்ல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் நான் லினோவோ எல்ஓக்யூ பற்றி பேசும்போதும் சரி, அதே மாதிரி நான் ஹெச்பி விக்டாஸையும் பேசும்போதும் சரி, எனக்கு வந்து என்னன்னா பாசிட்டிவான ரிவ்யூ வந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு. அவரோட கமெண்ட்ஸாக இருக்கட்டும், எனக்கு வாட்ஸ்அப்பில் வரதா இருக்கட்டும், நல்லா இருக்குன்னு நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சைட்லேயே சொல்கிறதா இருக்கட்டும், இது ரெண்டை பொறுத்தளவு நல்லா பாசிட்டிவாக தான் வந்துட்டு இருக்கு. அது மாதிரி ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தாரு, ஏன்னா லினோவோ எல்ஓக்யூ பற்றி நீங்கள் ஆஹா ஓஹோன்னு பற்றி பேசிட்டு இருக்கீங்க, ஒருவேளை எதுவும் பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஏன்னா பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறது தான் திரும்பி நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா நாளைக்கே வந்து லினோவோ எல்ஓக்யூவில் வந்து காமனாக இந்த ப்ராப்ளம் இருக்குது, கீபோர்டு இஷ்யூவோ இல்லை ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதையும் நான் வீடியோவாக பண்ணுவேன், தாங்க மாட்டேன். ஓகேவா? நீங்கள் சொல்கிறத அப்படியே வந்து நம்ம வீடியோவாக பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கான ரிவ்யூ தான். இது கரெக்டாக இருக்கும். நம்ம சொல்கிற விஷயம், நான் சொல்கிற லேப்டாப்பை நீங்கள் எடுத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் வந்து பிரச்சனை இல்லாமல் பர்ஃபெக்டாக ஓடிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ரிவ்யூவும் சொல்கிற லேப்டாப் தான் வந்து நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்போ இந்த ஹெச்பி விக்டாஸ் அப்படின்றது நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க ஆல்ரெடி 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த லேப்டாப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எடுத்து ஒவ்வொரு ரிவ்யூ பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற லேப்டாப்பாக தான் இருக்கும். அதாவது தரமான லேப்டாப்பாக தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறோம். ஏதோ ஒரு லேப்டாப் எடுத்தோம் நம்ம ரிவ்யூ கொடுத்தோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா நம்ம சேனலில் பண்ணுற லேப்டாப் எல்லாமே வந்து பார்த்துட்டு தைரியமாக வாங்கலாம். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக கூட ஒரு தம்பி ஒரு லேப்டாப் வாங்கியிருக்காரு. என்ன லேப்டாப்னு தெரியல, வாங்கிட்டாரு, எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு இந்த லேப்டாப் வாங்குங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி வாங்கிட்டு அவர் வந்து ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் என்கிட்ட வந்து சொல்லலாம், ஆனால் இந்த லேப்டாப் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, நீங்கள் வந்து இதை உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். நான் அதை ஷேர் பண்ணுவேன், பயப்பட மாட்டேன். ஏன்னா அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. விக்டாஸை பொறுத்தளவு என்னன்னா லேப்டாப் வந்து ஸ்லிம்மாக இருக்கும், ஒரு ரகடாக இருக்காது, ஒரு லைட் அண்ட் வெயிட்டாக இருக்கும். ஒரு நம்ம வந்து ஒரு லேடிஸ் கூட ஹெச்பி விக்டாஸை வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஹெச்பி விக்டாஸோட ரிவ்யூமே நீங்கள் சார் சொன்னது நல்லா கேட்டீங்க அப்படின்னா, பேட்டரி பேக்கப் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸல் வேர்டு ஒரு நார்மல் யூசேஜ் நான் பண்ணும்போது 5 hours வரைக்கும் பேட்டரி பேக்கப் நிற்கிது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது என்னென்னா ஒரு யூசர் ரிவ்யூ, அவங்க ஒர்க் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து எந்த ஒரு குறைகளும் இருக்காது, 100% வந்து உண்மை தான் அது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நியூ லேப்டாப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 2 மாதம் இல்லை 6 மாதம் 5 மாதம் 4 மாதம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த லேப்டாப் வந்து ஓகேவா இருக்குது, இதை வந்து நீங்கள் ஒரு 4 பேர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் வந்து நீங்கள் என்ன மாடல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் லேப்டாப்போட ஃபோட்டோ, என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ அந்த யூசேஜை மட்டும் சின்னதாக ஒரு வீடியோ மட்டும் எடுத்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுவோம். இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனாக இருக்காங்க அப்படின்றப்ப அவங்க வந்து தெளிவாக போய் ஒரு லேப்டாப்பை வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பைசா வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து செலவு இல்லாமல் பியூராக அவங்களுக்கு வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் வேணுமோ அந்த பர்ஃபார்மன்ஸை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இதில் நிறையா இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர் வாங்கிடுவாங்க, வாங்கின பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸ் வந்து சுத்தமாக இருக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணும்போது என்னென்னா ஒரு ட்ரஸ்டபுளாக இருக்கும், அவங்க வாங்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் ஒரு கான்ஃபிடென்ட்டாகவும் போய் வாங்குவாங்க அப்படின்றது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கிங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள்.